ஆயுஷ் மாத்திரை இன்ஜுரி காரணமாக 2026 ஐபிஎல்லேருந்து ரோல்ட் அவுட் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம சிஎஸ்கே பயிற்சியாளர் இப்போ வந்து கொடுத்துருக்காரு. இன்ஜுரிக்கான காரணம் என்ன, இன்ஜுரி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, இப்போதைக்கு ரோல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது, இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்காங்க, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் ஃபினிஷிங்கில் தொடர்ந்து சொதப்புற நம்ம டூபே ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்கே என்ன சம்பவத்தை பண்ணணும், அவருக்கான ரோல் என்ன கொடுத்தா நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை நம்ம டூபேயால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம டூபே பார்த்துருவோம். சிஎஸ்கே இவருக்கு வந்து ஃபினிஷிங் ரோலை கொடுத்துட்ருக்காங்க, பட் சரியாக பண்ண முடியல அப்படிங்கிறதா உண்மை. ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை சிஎஸ்கே அணிக்காக வந்து கொடுத்துட்ருக்காரு. பிளேயிங் லெவலில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராங்க. ஃபீல்டிங்கும் பார்த்தீங்கன்னா பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கேட்சையும் வந்து ட்ராப் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டூபே. இப்போதைக்கு பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங் அப்படின்னு சொதப்பி தள்ளிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு நம்ம டூபேயை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் ரோல் வந்து சரியாக போகல. ஸோ இப்போ டூபே கம்பேக்கை கொடுக்க சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீல்டிங் வந்து சரியாக போகல, நிறைய கேட்சை வந்து ட்ராப் பண்ணியிருந்தாரு. சிஎஸ்கே இவரை வந்து இம்பாக்ட் ரோலில் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டரில் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஃபினிஷிங்கை வந்து சரியாக பண்ணி கொடுக்க முடியல. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக டூபே எடுத்துகிட்டு வர்றது தான் சிஎஸ்கேக்கு கரெக்டான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த ரெண்டு சேஞ்சை நம்ம சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் போதும், டூபே கன்ஃபார்மாக ஒரு கம்பேக்கை கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு டூபே யூஸ் பண்ணுற விதம் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணால் டூபேயும் ஒரு கம்பேக்கை வந்து கன்ஃபார்மாக கொடுப்பாரு. அடுத்து நம்ம ஆயுஷ் மாத்திரையை பார்த்துருவோம். இன்ஜுரி நேற்று நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்துருந்தோம். சிஎஸ்கேக்காக ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன் அப்படின்னா அது ஆயுஷ் மாத்திரை தான். எல்லா மேட்ச்லையுமே அதிக ஸ்கோர் வந்து ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ சிஎஸ்கேவின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்பட்ட ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி. காயத்துக்கான காரணம் நம்ம ருத்ராஜ் தான். சிங்கிள் எடுக்க வேண்டிய இடத்துல ஃபுல்லாக வந்து டூ ஓடிட்டு இருந்தாங்க. அங்கே தான் தசைப்பிடிப்பில் நம்ம ஆயுஷ் மாத்திரையை வந்து சிக்கியிருந்தாரு. ஸோ இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி வந்து பெருசாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மைக்கேல் கசி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜுரி வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. இப்போதைக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 3 மேட்சை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாக்கணும். பட் இருந்தாலும் இந்த இன்ஜுரி பெருசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ சிஎஸ்கேக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இது வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போதே தெரியுது நம்ம ஆயுஷ் மாத்திரை இப்போதைக்கு மிகப்பெரிய இன்ஜுரியில் வந்து சிக்கி தவிச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் போயிட்டுருக்கு. மேட்சை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆயுஷ்க்கு எந்த அளவுக்கு வந்து இன்ஜுரி அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆயுஷ் மாத்திரை ரூல்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குது? இப்போதைக்கு நம்ம டூபே ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன சம்பவத்தை சிஎஸ்கே பண்ணனா ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.